எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் ஒரே ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்வோம். அப்பொழுதுதான் அந்த வழிபாட்டிற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். மேலும் அந்த வழிபாடும் பூர்த்தி அடையும். இந்த தீபத்தை நாம் 2 இடங்களில் ஏற்ற வேண்டும். ஒன்று மகாலட்சுமி தாயாரே குடியிருக்கக்கூடிய துளசி செடியின் அருகில், மற்றொன்று கிரகலட்சுமி என்று கூறக்கூடிய நிலைவாசலில். இந்த 2 இடங்களுமே மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் தினமும் தீபம் ஏற்றினோம் என்றால் தங்கம் மட்டுமல்ல, நம் வீட்டிற்கு அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரும் என்று கூறப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே துளசி மாடத்திலும் நிலைவாசலிலும் தீபம் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறோம். எங்களுக்கு பணம் சேரவில்லையே என்று ஒரு சிலர் கேட்பார்கள். அந்த தீபத்தை எந்த விளக்கில் ஏற்றுகிறோம் என்பதில் ஒரு சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. பலரும் பித்தளை விளக்கில் ஏற்றுவார்கள் அல்லது அகல் விளக்கில் ஏற்றுவார்கள். இன்னும் சில வசதி படைத்தவர்கள் பூஜை அறையில் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இதை தவிர்த்து நாம் மறந்து போன ஒரு உலோகமாக இருப்பதுதான் செம்பு. தினமும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்தில் நிறைவாசலில் 2 தீபங்களை ஏற்றி வைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி துளசி மாடத்திலும் தீபம் ஏற்றி தங்கம் அதிகளவில் சேர வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களின் வருமானம் அதிகரித்து தங்கத்தை சேர்ப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த தீபத்தை தொடர்ச்சியாக 48 நாட்கள் ஏற்ற வேண்டும். இந்த 48 நாட்களிலேயே தங்கம் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். தங்களுக்கு விருப்பம் இருப்பின் இந்த தீபத்தை தங்களின் வாழ்நாள் முழுவதும் ஏற்றலாம். தங்கத்தோடு சேர்த்து பலவிதமான செல்வங்களும் வந்து சேரும்.